எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை அறிதல் அறிதலுக்கு அப்பால். அன்புள்ள ஆசிரியர் அவர்களுக்கு தங்களுடைய கட்டுரைகளை நான் தொடர்ந்து வாசித்து வருகிறேன். தங்களுடைய பணி தமிழில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. உங்களுடைய ஒரு கருத்துடன் நான் மாறுபடுகிறேன். இந்திய மதங்களின் தத்துவமே கடைசி எல்லையாக அல்லது தத்துவமே அதனுடைய இறுதி லட்சியமாக முன்வைக்கப்படுவதாக தாங்கள் எழுதுவது, அல்லது நான் அப்படி புரிந்து கொள்கிறேனா என்று தெரியவில்லை. இது மிகவும் முரணாக தெரிகிறது. இந்திய மதங்களின் சாரமே தத்துவத்தின் எல்லையை எப்படி மீறுவது என்பதே. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதே பிரம்மம் என்பதே இந்து சிந்தனையின் உச்சம். மகாபாரதத்தில் தர்மத்தின் மறு உருவாக சித்தரிக்கப்படும் விதுரர் தன்னுடைய கடைசி காலத்தில் வார்த்தைகளற்ற மௌனத்தில் மறைந்து விடுவதாக குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரும் ரகசியங்களுக்குள் நான் மௌனம் என்று சொல்கிறார். தத்துவம் வார்த்தைகளின் விளையாட்டு. சத்தியத்தை தேடுபவர்கள் அந்த விளையாட்டில் ஈடுபடுவதில்லை. ரமணர் அவர்களும் கற்றதெல்லாம் ஒரு நாள் மறக்க வேண்டி வரும் என்று சொல்லி இருக்கிறார். தத்துவம் மிக முக்கியமானதுதான். ஆனால் கீழே மரபில் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட சூன்யத்தில் அல்லது பிரம்மத்தில் அல்லது பக்தியில் கரைந்து ஒன்றுவதே ஒரே லட்சியம். தத்துவத்திற்கு மிக முக்கியமான பணி இருக்கிறது. அது தத்துவ விசாரணை செய்பவனை மேலான ஒன்றின் மேல் நாட்டம் கொள்ள வைப்பதே. வார்த்தைகளில் இருந்து விடுபட்டு சூனியத்தை நோக்கி செல்வதே. எப்படி பக்தி பக்தனை பகவானுடன் ஒன்றாக செய்வதோ அது மாதிரி நம்முடைய மரபின் உயிரே அதில்தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். நாம் மேலை சிந்தனையை முறையில் நம்முடைய மதத்தை புரிந்து கொள்ள நினைத்தால் அது ஒரு கேலிக்கூத்தாக முடியும். நாம் கால மாற்றத்தை பேசுகிறோம். பேசுவதால் காலமற்றதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதால் அல்ல. அதை நோக்கி சில பேராவது செல்வார்கள் என்பதற்காக மட்டுமே. மேற்கத்திய சிந்தனையை காலத்திலேயே உழன்று கொண்டிருப்பது அது அதனுடைய வரமும் சாபமும் ஆகும். அவர்கள் புத்தரையே வெறும் தத்துவவாதியாக முன்னிலைப்படுத்தியவர்கள். புகழ்பெற்ற தத்துவ மேதை ரசலே புத்தரையும் சாக்ரட்டிஸையும் நிகரானவர்கள் என்று எழுதுகிறார். சாக்ரட்டிஸ் ஒரு தத்துவவாதி. அவர் லாஜிக்கை தாண்டி எதுவும் சொல்வதே இல்லை. ஆனால் புத்தரோ தர்க்கத்தை தாண்டி செல்கிறார். அந்த தாண்டி செல்லும் கோட்டை எல்லா மேற்கத்திய சிந்தனையும் நிராகரிக்கும் அல்லது தவறாக விளக்கம் அளிக்கும். ஆகவே தாங்கள் நம்முடைய தத்துவத்தின் உயிரான தர்க்கத்தை தாண்டி செல்ல தூண்டும் லட்சியத்தையும் கொஞ்சம் எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இந்த கடிதத்தில் ஏதாவது பொருட்பிழை இருந்தால் என்னை மன்னிக்கவும். தங்களுடைய நெடுநாள் வாசகன். அன்புள்ள வாசகருக்கு, இந்திய ஞான மரபை தத்துவம் என்று சொல்ல முடியுமா என்பது எப்பொழுதும் விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு கேள்வி. நானே இதை எழுதியிருக்கிறேன். மேலை தத்துவம் என்பது தர்க்கம் மூலம் விடை காண முடியும் என்ற நம்பிக்கையை சாரமாக கொண்டது. அதன் வேர்ச்சொல்லே பிலோசோஃபியா என்று விரிகிறது. அறிவு தேவதை மேல் கொண்ட பிரியம் என்று பொருள். இது சரியான அர்த்தத்தில் இந்திய சிந்தனை மரபில் நியாய தரிசனம் ஒன்றை மட்டுமே தத்துவம் என்று சொல்ல முடியும். பிற அனைத்துமே முக்தி அல்லது மோட்சம் என்பதை மட்டுமே இலக்காக கொண்டவை. முக்தி என்பது பல்வேறு பொருட்களின் அவற்றால் பேசப்படுகிறது. பொதுவாக துயர்களில் இருந்து விடுதலை. துயர் உருவாவது மனமயக்கத்தால், அறியாமையால். ஆகவே அறிவே முக்தி என ஜடவாத சிந்தனைகள் வாதிடுகின்றன. அதற்காகவே அவை பேசுகின்றன. அறிவு அல்ல அவற்றின் இலக்கு. அறிவை கையாண்டு விடுதலை பெறுவதுதான். ஆகவே அறிவை நடைமுறைப்படுத்துவது பற்றியும் அறிந்ததை உணர்வது பற்றியும் அவை பேசுகின்றன. ஒன்றை அறிவதற்கும் அந்த அறிவை உணர்ந்து வாழ்ந்து அதுவேவாக ஆவதற்கும் இடையே வேறுபாடு பெரிது என எல்லா சிந்தனைகளும் அறிந்திருந்தன. அறிதல் என்பது முதல் படியே என்றும்
அதை மிதித்து ஏறி மேலே செல்ல வேண்டி இருக்கிறது என்றும் அவை சொல்கின்றன. அத்வைத மரபுப்படி அறிதல், அறிபடு பொருள், அறிபவன் மூன்றுமே ஒன்றேயாகும். ஒரு நிலையான முக்தி அதுவே. அத்வைத நூல்களில் அனைத்து தர்க்கங்களும் அந்த மையம் நோக்கி நம் அறிவை கொண்டு செல்லும் முயற்சிகளே. ஆகவே இந்திய ஞான மரபை இந்திய தத்துவம் என்று சொல்ல முடியாது. நான் அச்சொல்லை மிக கவனமாகவே கையாள்கிறேன். தத்துவம் என்னும் பொழுது நாம் ஞான மரபு அறிவை சந்திக்கும் புள்ளிகளை மட்டுமே குறிக்கிறேன். ஞான மரபு என்பது உள்ளுணர்வை சந்திக்கும் தளங்களும் கடந்து செல்லும் தளங்களும் அடங்கிய ஒன்று. எல்லா தரிசனங்களிலும் தத்துவமும் மெய்ஞானமும் உள்ளன. தத்துவம் அதன் கால், மெய்ஞானம் அதன் சிரம். கால்தான் நிலத்தை தொடுகிறது, தலை காலை இயக்குகிறது. இந்திய ஞானிகள் அனைவருமே அறிவின் எல்லைகளைப் பற்றி பேசியிருக்கிறார்கள். அறியாமை ஒரு முள், அதை எடுப்பதற்கான முள் அறிவு. முள்ளை எடுத்தபின் இரு முட்களையும் வீசிவிட்டு மேலே செல்ல வேண்டும் என்ற ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வரியே மிக அழகானது. ஆனால் இதை தத்துவ நிராகரிப்பு என கொள்ள வேண்டியதில்லை. தத்துவமாக மட்டுமே பார்ப்பது எப்படி முழுமையற்றதோ அப்படியே தத்துவமே இல்லாமல் தூய உள்ளுணர்வு என கற்பனை செய்து கொண்டு எதையும் கற்காமல் இருப்பதும் முழுமையற்றது. எந்த ஞானியும் அதை பரிந்துரைக்கவில்லை. இயல்பான சோம்பல் மற்றும் தகுதியின்மை காரணமாக கல்வியை தவிர்ப்பதற்காக நம்மில் பலர் இப்படி தத்துவ எதிர்ப்பை ஒரு நிலைப்பாடாக மேற்கொள்வதுண்டு. தாங்கள் தத்துவமற்ற உள்ளுணர்வு வெளிக்கு சுயம்புவாக சென்றுவிட்டதாக பாவனையும் செய்வார்கள். அது சாத்தியமல்ல. அறியாமை என்ற முள் பிறப்பிலேயே வருவது. அதை ஆணவமலம் என்கிறது மரபு. ஆகவே அதை எடுக்க அறிவு இன்றியமையாதது. அந்த முள்ளை காலில் வைத்துக்கொண்டு வெகு தூரம் செல்ல முடியாது. நம் உள்ளுணர்வு வலுவான தர்க்கத்தால் மூடப்பட்டுள்ளது. அந்த ஓட்டை உடைத்து மட்டுமே உள்ளுணர்வை தீண்ட முடியும். ஆகவே தீவிரமான அறிவித்தளம் இல்லாத இலக்கியமோ ஆன்மீகமோ சாத்தியமல்ல. அப்படி ஒன்றை முன்வைத்தால் அது வெற்று பாவனையாகவே இருக்கும். ஆகவேதான் மெய்மையின் வாசலை அத்தனை நுண்ணியதாக உருவகித்த நம் மரபு இத்தனை சிந்தனைகளையும் தர்க்கங்களையும் உருவாக்கியது. அதை வீண் மயிர் பிளப்புகள் அல்ல, அவற்றையே இறுதியாக கொள்வதும் பிழையே. அது அறியாமையின் இன்னொரு முகம் மட்டுமே. நீங்கள் சொன்னது போல தர்க்கத்தை தாண்டி செல்ல தூண்டும் லட்சியத்தை பற்றி எளிதாக நேரடியாக எழுதிவிட முடியாது. என் ஊடகம் இலக்கியம். அதில் விரிவாகவே எழுதியிருக்கிறேன். விஷ்ணுபுரம் என்ற நாவலே அறிதல், அறிதலுக்கு அப்பால் என நகரும் ஆக்கம்தான். கட்டுரை நிறைவு.